Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை அப்பா உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ள என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலம் எல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து உதவி செய்து விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து உதவி செய்து விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளம் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளம் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 118 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் திகைக்கின்ற அந்த நிலைமையை தான் நெருக்கம் என்று நாம் சொல்லுவோம். அப்படிதானே? சில நெருக்கடியான சூழ்நிலைகளில் மனிதர்கள் நமக்கு ஓரளவிற்கு உதவி செய்வார்கள். ஆனால் நமக்கு தெரியாத, அனுபவம் இல்லாத நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த வேளைகளிலே கர்த்தர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஏனெனில் அந்த நெருக்கத்தை குறித்த முன் அனுபவம் நமக்கு இருக்காது. இந்த வசனத்தில் வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையை மட்டும் நமக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் விசாலத்திலே கொண்டு போய் வைப்பாராம். அதாவது இருளில் இருக்கிறவர்கள் ஒரு வெளிச்சத்திற்கு வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ அதே போல ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, வைராக்கியமான ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஊழியத்திற்கு வந்தவன் நான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனவே ஊழியம் முழுநேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் என்னுடைய உறவினர் ஒருவரோடு அவருடைய ஆலயத்திலே சபையிலே நான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் அவங்க நம்ம எல்லாரும் மருத்துவமனை ஊழியத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து ஒரு 4-5 பேராக நாங்கள் மருத்துவமனை ஊழியத்துக்கு புறப்பட்டு போனோம். நான் நினச்சேன் எல்லாரோட போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தப்போ முதல் ட்ரிப்பு போகிறோம். ஃபஸ்ட்டு மருத்துவமனை ஊழியம் ஏன்னா ஜிஹெச் கொண்டு போனாங்க. கொண்டு போன உடனே 22 நம்பர் வார்டு என்று நினைக்கிறேன். அந்த வார்டு வாசலில் என்ன அவர் நிற்க வச்சுட்டு, அந்த போதகர் நிற்க வச்சுட்டு, நீ உள்ளே போய் இந்த வார்டுங்கிறவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணினார். எனக்கு வியாதியஸ்தர்களுக்கு எப்படி ஜபிக்கணும், என்ன சொல்லி ஜபிக்கணும் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. நேரத்தில் நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னப்பா எனக்கு உறவினராக இருந்ததுனால என்னப்பா அது எனக்கு தனியாக நீங்கள்லாம் மொத்தமாக கும்பலாக போகிறீங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு, எனக்கு தனியாக ஒரு வார்டில் விட்டு அப்படி அது ஒரு பெரிய வார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். போப்பா கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நம்மளை கிண்டல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. சரின்னு இன்னைக்கு வாஸ்து பிரகாரமாய் அந்த நெருக்கம், அதாவது எனக்கு மருத்துவமனை ஊழியம் என்னன்னு தெரியாது, யார்கிட்ட போய் என்ன பேசணும், என்ன வசனம் சொல்லணும், என்ன பேசணும் ஒன்றும் தெரியாத நேரத்தில் இருந்து இது நெருக்க ஆண்டவரே, இப்போ எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் அவங்களுக்கு வியாதி என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், நீ கை வச்சு ஜெபம் பண்ண அப்படின்னாரு. எனக்கு பரிசுத்த ஆவி பெற்றதுனால கை வச்சு
வச்சு ஜெபிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் கூட உள்ளூர ஒரு பெரிய பயம் இருந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சரி ஆண்டவர் போ சொல்றாரு, தனியாவே போ, நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே புறப்பட்டு போய் முதல் பெட்ல போய் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது, அங்கேருந்து இந்த 2 பக்கமும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா பெட்ஸு, அதில் இந்த சைட்ல இருந்து நான் ஜெபம் பண்ண அந்த ரோல இருந்து 5வது பெட்ல ஒரு வயதான பாட்டி அப்பா அப்பா அப்பான்னு சத்தம் போட்டாங்க. சரி நான் பண்ண இந்த 2வது பெட்டுக்கார்ட்ட கொஞ்சம் இருங்க, அவங்ககிட்ட போய் நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என் பேர் கமலி, நான் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரிகளை பார்த்தாலே தெரிஞ்சு சிகப்பா இருக்கிறாங்க. என்னை கொண்டு வந்து என்னுடைய மகன் கொண்டு வந்து இங்கே விட்டான்ப்பா. விட்டு இந்த அட்மிட் பண்ணிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து என்னை பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஒரு கால் ஒரு கை எனக்கு விழுந்து போயிடுச்சு, அதனால கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஒரு வேளை வந்து என்னை கூட்டின்னு போக கூட என்னவோ தெரியல. நான் அவங்க ஊர் பேரை சொன்னாங்க. நான் சொன்னேன், அங்கே எப்படி அப்போ வந்தாங்களே கூட கொண்டாந்து விட்டாங்களே, வந்து திரும்ப பார்க்கலையானா, இல்லை பார்க்கவே இல்லைன்னு பக்கத்து இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி இங்கே கொடுத்து பார்த்துக்கிறோம். பாவம் அந்த அம்மாவை பாத்ரூமுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு கூட ஒரு ஆளும் கிடையாது, நொண்டி அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா வருவாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மனதுருக்கம்னு சொல்கிறேன் பாருங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மேலே ஒரு அன்பு, அந்த அன்போடு நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா மேலே அந்த கால் மேலே கை மேலே அங்கே விழுந்தாத, அதை விழுந்து போயிருக்கிற திமிர்வாதத்தாலே அது விழுந்து போயிருக்க அந்த கால் கை மேலே கையை வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு இப்போ வந்து வேறு வழியே இல்லை, இவங்களுக்கு சுகம் கிடைச்சாதான் இவங்க ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கும் வேறு ஏதாவது ட்ரை பண்ண முடியும், கொண்டாந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே தவிர திரும்ப வந்து பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படி விடுற தேவன் இல்லை, நீங்கள் தயவு செய்து எப்படியாவது இந்த பாட்டியம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு எனக்கு கண்ட தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு கண்ணீரோடு அந்த அம்மாவுடைய ஒரு கால் மேலேயும் அந்த விழுந்து போன கை மேலேயும் வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் அந்த அம்மா அல்லேலூயா அல்லேலூயான்னு கூச்சல் போட்டுக்கிட்டு திடீர்னு அப்படியே படுக்கையில் இருந்து தானே எழுந்து நின்று குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இதுல இருந்த வார்டில் இருந்த எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சத்தம் போட ஆரம்பிச்சு. நான் சொன்ன அந்த பாட்டியை பிடிச்சி உட்காரம்பிச்சு, என்ன பாட்டி அப்படி, ஐயா எனக்கு கையை காது ரெண்டுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. உடனே அங்கிருந்து டாக்டர் அங்கே வந்தார், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், டாக்டர் சத்தம் போடாதீங்க, நான் வெறும் ப்ரேயர் தான் பண்ணேன், அவங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு. அவர் பேசாமல் தலை குனிஞ்சும் பேசாமல் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த முதல் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் எனக்கு உதவி செய்ததுனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய இங்கே சென்னை பகுதியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்களுக்கும் கடந்து போய் தொடர்ந்து மருத்துவமனை ஊழியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏனென்றால் அது எனக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காரியமாக இருந்ததுனாலே அந்த நெருக்கத்திலே கர்த்தரை மனுஷனை நோக்கி கூப்பிடாதபடி கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை விசாரத்தில் கொண்டு போய் வைக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, இது வந்து விளைகளும் கூட கர்த்தாவே நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, விசாலத்திலே கொண்டு போய் இன்னும் அநேகமாய் அந்த வாசனையிலே திறக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையினுடைய வாழ்விலும் என் தேவன் தாமே மருத்துவமனை ஊழியமே என்னென்பது தெரியாமல் இருந்த நாட்களிலே கர்த்ததாமே அப்போ அந்த முதல் நாளிலே முதல் ஊழியமே முதல் காரியமே ஒரு பெருத்த விடுதலை ஒரு சகோதரிக்கு நீர் கொடுத்ததினாலே தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்களை செய்ய கர்த்ததாமே அப்பா நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பாதையிலே உம்மை பற்றி கொண்டு ஓட கர்த்தர் உதவி செய்தீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.